நேரலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வடமேற்கு பகுதியின் பயன் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த வடக்கு ரோடு மற்றும் மேற்கு ரோடு உள்ள கட்டடம் என்பது அமைந்தால் மிக மிக நல்லதாகும். ஏனென்று சொன்னால் இறைவனுக்கு தேவையான பூஜை சாமான்களை விற்பனை செய்பவர்கள், கதரை கைவினைப் பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள், ஆழ்துளை கிணறு அமைப்பவர்கள் போன்ற தொழில் செய்பவர்களை விரைவில் லட்சாதிபதிகளாக ஆக்குவது இந்த வடமேற்கு மூலைதான். கட்டடத்தின் ஒரு சிறப்பு அம்சமாகும். இவ்வாறு அமைந்த கட்டடத்தின் தலைவாசல் வடக்கு பக்கம் பார்த்து அமைந்திருந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படுத்தும். பொதுவாக ஒரு வீட்டின் வடமேற்கு பகுதியில் பிரதான படுக்கையறை அமைத்து வீட்டின் உரிமையாளர் தூங்குவது, வடமேற்கு பகுதியில் ஆழ்துளை அமைப்பது, பெரிய மரங்களை வளர்ப்பது போன்றவை செய்யும் காரியங்களில் காலதாமதத்தை ஏற்படுத்தும். மனம் சரியாக வேலை செய்யாது நீதிமன்ற வழக்குகளை சந்திப்பது மற்றும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நிலை உருவாகும். ஆகையால் இந்த வடமேற்கு மூலையில் வீட்டின் உரிமையாளர் தூங்குவது, பெரிய மரங்களை வளர்ப்பது, ஆழ்துளை கிணறு தோண்டுவது போன்றவற்றை தவிர்த்து கொண்டு நீங்கள் இந்த வடமேற்கு மூலையில் நல்லதொரு பலன்களை பெற்று நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.